எழுந்து நிற்போம். The Christ, the thong of whose sandal I am not worthy to untie. யோவான் 1:27. கிறிஸ்துவின் மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். John the Baptist, witness of the Lord, trumpet of heaven, herald of Christ, voice of the word, precursor of truth, friend of the bridegroom, crown of the prophets, forerunner of the Redeemer, preparer of salvation, light of the martyrs and servant of the word. எத்தனை அடைமொழிகள் புனித யோவான் அருளப்பருக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்கள். விட்னஸ் ஆஃப் த லார்ட், ஆண்டவருக்கு சான்று. ட்ரம்பட் ஆஃப் ஹெவன், விண்ணகத்தின் அறிவிப்பு ஒளி. ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் முன்னோடி. வாய்ஸ் ஆஃப் த வேர்ட், வார்த்தையினுடைய ஓசை. ப்ரிகர்சர் ஆஃப் ட்ரூத், உண்மைக்கு முன் செல்லுகின்றவர். ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைட்க்ரூம், மணமகனினுடைய நண்பர். கிரவுன் ஆஃப் த ப்ராஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகளினுடைய மகுடம். ஃபோரன்னர் ஆஃப் த ரெடீமர், மீட்பருக்கு முன் சென்றவர். ப்ரிப்பேரர் ஆஃப் சால்வேஷன், மீட்பை தயார் செய்தவர். லைட் ஆஃப் த மார்டர்ஸ், வேத சாட்சிகளின் ஒளி. சர்வன்ட் ஆஃப் த வேர்ட், வார்த்தை மனு உருவானவருக்கு அவர் அடிபணிந்து நடக்கின்றவராக விளங்குகிறார். திருந்தியவருக்கு யோவான் அளித்தது திருமுழுக்குத்தான், வருந்தியவருக்கு அது வரமுழுக்குதான் என்பது இயேசுமா காவியத்தினுடைய வரிகள். ஸ்நாபகர் இழப்பர் மனம் திரும்பி வருபவர்களுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பை கொடுத்தார். நான் வெறும் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருகிறேன், ஆனால் எனக்கு பின்னால் வருபவர் உங்களுக்கு ஆவியினால் இந்த ஞானஸ்நானத்தை கொடுப்பார் என்று அவரே கூறுவதை நற்செய்தியில் படிக்கிறோம். செயின்ட் கிரெகரி ஆஃப் நாசியானூஸ் உடைய வார்த்தைகள், let us be buried with Christ by baptism to rise with him. Let us go down with him to be raised with him. Let us rise with him to be glorified with him. Let us be buried with Christ by baptism to rise with him. இயேசுவோடு இறந்தோமாயின் ஞானஸ்நானத்தினால் உயிர் பெறுகிறோம். அவரோடு இறந்து மடிந்தோம் என்றால் அவரோடு உயிர்ப்போம், மேலெழுவோம். அவரோடு மேலெழும் பொழுது மறுபடியும் நாம் மாட்சிமைப்படுத்தப்படுவோம். அன்பு பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. பிறருக்காக அன்பு பணி செய்பவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி நிலை ஏற்படும். ஆதங்கம், பல வகையான அலைக்கழிச்சல்கள், பல வகையான மனபாரங்கள், சுமைகள், தூக்கமில்லாத தன்மை, இவைகளெல்லாம் அற்று போய்விடும். பிறருக்காக அன்பு பணி செய்யும் பொழுது இந்த இறைவனுடைய ஆசீர் தானாக வந்தெய்தும் என்பதும். Make me a herald of your truth and grace, Lord Jesus. Help me to be faithful witness of the joy of the gospel, to point others to you as John did through his testimony. முழந்தாளிருந்து செபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது உண்மை நிறைந்த அருள்வாக்கின் பணியாளனாக எமை மாற்றியருளும். புனித திருமுழுக்கு யோவானை போல நற்செய்தியின் மகிழ்ச்சியை பிறருக்கு காட்டும்
உண்மையான சாட்சியாக வாழும் வரம் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவனிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கிறீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், மகிமை உண்டாவதாக. புனித திருமுழுக்கு யோவான் உமக்கு முன்னால் சென்று சான்று பகர்ந்து மீட்பின் வழிக்காக மக்களை தயார் செய்தார். அவருடைய குரலை கேட்டு மனம் வருந்தி ஞான ஸ்நானம் பெற்ற மக்கள் அநேகர். ஆகவே இறைவனுடைய குரலை கேட்பவர்கள் மனம் திரும்ப முடியும் என்பதை அறிகின்றோம். இந்த குரலை கேட்பவர்களாக, இந்த அறிவிப்பை கேட்பவர்களாக, ஆண்டவருடைய அருள்வாக்கை கேட்பவர்களாக எங்கள் உள்ளங்களை உமது பால் திருப்பியருளும். இவைகளை மறைக்கக்கூடிய, இவைகளை தடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை அகற்றியருளும். உலகம், பசாசு, சரீரம் என்கின்ற சாத்தானின் வலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும். நாங்கள் எப்பொழுதும் உமது அன்பு மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். இந்த புத்தாண்டில் இன்னும் உறுதியுடனும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் எங்கள் விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய வகையில் எங்கள் சொல், செயல், சிந்தனை அமைவனவாக. இதனால் நாங்கள் உம்முடைய அருளினால் வளம் பெற்று வலிமையுடனும் நல்ல எண்ணத்துடனும் எங்கள் விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய வகையில் வாழச் செய்திருளும். யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள் இந்த தொடர்பு சாதனங்களின் வழியாக பங்கேற்று பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்பொழுது ஜெப தேவைகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசியின் வழியாக இவர்களுக்கெல்லாம் உமது அருளையும் ஆசிரையும் தாரும். மணிகண்டன் பெங்களூரிலிருந்து சேர்ந்து வாழ்வதற்கு அருளை, ஆசிரை தர வேண்டுமாய் குடும்ப நலனுக்காக ஜெபிக்கின்றார். இன்னும் இந்த தினத்தில் தங்களுடைய மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை பெறக்கூடிய பேட்ரிக் தெரேசா அம்மாள் கனடாவிலிருந்து ஜெபிக்கின்றார். எனும் NSA ஜான் பெங்களூரிலிருந்து குடும்பத்தின் நலனுக்காக ஜெபிக்கின்றார். இவ்வாறு பலர் பல இடங்களில் வெகு தூரத்திலிருந்து இந்த நற்கருணை வழியாக ஒன்றிணைக்கப்பட்டு வல்லமையோடு உமது அருளை பெற காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு உமது அருளை தாரும். நாங்கள் வேண்டிய மன்றாட்டுக்களை நீ தயவாய் கேட்டருளும். உமது சித்தத்தின்படி அவைகளை நிறைவேற்ற வேண்டுமாய் அன்போடு ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.